உங்ககிட்டலாம் இன்றைக்கி ஒரு சேவிங்ஸ் சம்மந்தமான டிப்ஸு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 1995, 98ல் நான் வந்து திருவையாறில் ஒரு வீட்டில் குடியிருந்தேன். அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் எங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த ஃபஸ்ட்டு இனிஷியலான அமௌண்ட்டை சேவ் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும். பட் அந்த அமௌண்ட்டை நம்ம கஷ்டப்பட்டு மாதம் சேஃபான ஸ்கீம்ஸில் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான இடங்களில் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து அது 1 லட்சம், ஒரு 50,000 அது மாதிரி மெயினான பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா, அதை அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறது எந்த மாதிரியான பாதுகாப்பான ஸ்கீமில் போடலாங்கிறது நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். பட் அதை சேவ் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டாவது எப்படியெல்லாம் எவ்வளோ நமக்கு வருமானம் வருதோ அதுக்கு தகுந்தாப்பில் சேவ் பண்ணுறது பாதுகாப்பாக நம்ம செய்யணும்னு சொல்லுவார். இப்போது இந்த இடத்துல தான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னென்னா, சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, சேமிப்பு. இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு மாதம் கிடைக்கிற சம்பளத்தையோ இல்லை நம்ம டெய்லியாக சம்பாதிக்கிறதோ யார் யாருக்கு பிஸ்னஸோ எப்படியோ அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் சம்பளத்துலேயோ வர்ற வருமானத்துலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியறதோ செலவுகள் போக சேமிச்சுக்கிட்டே வரோம் இல்லையா, அதுதான் சிறு சேமிப்பு. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்போ வேணால் பணம் போட்டு எடுக்கிற மாதிரி எஸ்பி, மாதம் போடுற ஆர்டி, இது மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். பட் அது மெயின் அமௌண்ட்டாக அதோட மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும்போது அதை சேஃபான ஒரு ஸ்கீமில் முதலீடு பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம எது முடியறது, நமக்கு மாதம் வருமானம் தேவைப்பட்டால் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போடலாம். இல்லை நம்ம தொட வேண்டாம், அது டோட்டலாக ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நமக்கு கிடைச்சா போகிறோம், 3 இயர்ஸ் கழிச்சு கிடைச்சா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது மாதிரி ஸ்கீம்ஸில் போடலாம். நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அந்த டிஃப்ரென்ஸ் தான். சிறு சேமிப்பாக முதலீடாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுக்கிட்டே வந்துட்டு நம்ம பாதுகாப்பான ஸ்கீமில் முதலீடு பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ முடியறதோ அவ்வளோ பாதுகாப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான இடங்களில் சிறு சேமிப்பாக சேர்த்து முதலீடும் சேர்த்து பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.